பாவா தேவையில்லாத வேலையை பார்த்துக்கிட்டு நீங்க நாங்கள் இவ்வளோ சொல்லியும் நீ கேட்க மாட்டேன்ட்டில்ல. நம்ம சொல்றாலும் அவர் கேட்பாரா? அவர் பெரிய ஆள் ஆயிட்டாரியா. பேசாம அதை குடியா. என்னது குடியாவா? இந்த குடிக்காகத்தான் அவன் பின்னாடி அலைஞ்சுக்கிருக்குன்னு நினைக்கிறியா? நீ செஞ்ச காரியத்துக்கு என் நெஞ்சே பதறிக்கிட்டு இருக்கு தெரியுமா? வீட்டில் 2 பொம்பளை பிள்ளைய இருக்குதியா, அதை நினைச்சு பார்த்தியா? யோ, வீட்டை பத்தி நீ பேசாத. நான் என்ன பண்றேன்னு எனக்கு நல்லா தெரியும். என்னடா தெரியும்? என்ன தெரியும்? இப்படி பேசி பேசி உங்க பொண்ணு மாமனி வெட்டி கொண்டாங்க. என்ன பேசிக்கிறீங்க? ஏய் சுப்பு, இப்ப எழுதி வச்சுக்கடா. அந்த கார்த்தி கையால தான் வெட்டுப்பட்டு சாக போறாங்க. யோ, தேவையில்லாதெல்லாம் பேசாதயா. அடிச்சு வாயெல்லாம் நெளிச்சு விடுவேன். யோ உக்காரியா பாவா. இப்போ இருந்தாலும் பேசுறதுல ஏன் தப்பு? நீ என்ன இந்த தர்த்திரியம் பிடிச்சவனுக்கு கொடுக்கா? இந்த ஆள் ஆயிட்டு தான் இம்புட்டு பிரச்சனையும். நான் என்னடா செஞ்சேன்? என் பெருசு என்ன செஞ்சியா? கடா என்னாலும் கேளு, வாங்கி நம்ம சண்டை கொடுவோம். ஐயா, நான் என் பாட்டுக்கு என் வழியில போயிட்டு இருந்தேன். பாவம் புண்ணியம்னு வசனம் பேசி அந்த கிறுக்கு கேன கிட்ட என்ன மாட்டி விட்டியா? அன்னைக்கு பிடிச்சதியா இந்த கரகம்? உனைய கையெடுத்து கும்பிடுறையா. நான் நல்லா இருக்கணும்னு நினைச்சேனா தயவு செஞ்சு என் கூட மட்டும் இருக்காத. வேணாயா, அது போதையில பேசிட்டா. உக்காரியா. நல்லா இருடா. யோ பெரியசாமி சொன்ன கேளியா. யோ பாவா, பாவமே அந்த ஆளு. ஐயா ஐயா சொல்றது கேளியா. அப்படியே போயிருங்க. இனிமே நான் உங்களை பார்க்கவே கூடாது. நீங்க இல்லனா என்னால கடா சண்டை விட முடியாதுன்னு நினைச்சீங்களா? இந்த வழி விட்டாம ஒத்தையால வேண்டாம். வாங்கயா. என்ன ராமரு நர போதையில இருக்க போல? ஒரு மேட்ரு சொல்லட்டுமா? மதுரையிலேயே தரமான சம்பவக்காரங்க 10 பேர் கொடூரமா ஒருத்தனை ஒரு தெரியாம சதைக்கிறதுக்கு லைனை போட்டு ஆளுக்கு ஒரு வாலு, ராம்போ, எஸ்கத்தி எல்லாத்தையும் உடம்புல ஏத்திக்கிட்டு மாத்திர போதையில கியா மியான்னு அவனை போட்டுலான்னு பொருளை உருவும் போது ஒரு ட்விஸ்ட். அவனை போட சொன்னவனு திடீர்னு வேணான்னு சொல்லிட்டேன். அந்த 10 பேரும் டென்ஷன் ஆயிட்டானுங்க. என்னடா கார்த்தி, எனக்கு தினவு இருக்கு. என் கெடாவுக்கும் தினவு இருக்கு. உனக்கு தினவு இருந்தா ஒத்த கடை சண்டைக்கு வாடா. வரும்போது ஃபெவிகால் டப்பா வாங்கிட்டு வா. உன் கெடா கொம்பு காத்துல பறக்கும். வாடா. இந்த வீடியோவை நான் பார்க்கறதுக்கு 5 நிமிஷம் லேட்டா இருந்தா கூட இந்நேரம் உன் தலை உருண்டிருக்கும். ராமரு, எனக்கு கடா சண்டை மட்டும்தான் தெரியும்னு நினைச்சிட்டு இருக்கியா? அதுக்கு மேல எனக்கு ரவுடிசம் தெரியும். பக்கம் ரவுடிசம். ஜோடி நீ போட்டுட்ட, பந்தயம் என்னன்னு நான் சொல்றேன். களத்துல யாரு தோத்தாலும் கெடாவை அங்கேயே விட்டுட்டு போகணும். என்ன சொல்ற?
கார்த்தி, உன் கெடாவை என்கிட்ட கொடுத்துட்டு போகணும்னு முடிவு பண்ணிட்ட. ரைட்டு, அதுக்குண்டான வேலையை பார்த்துருவோம். ஏன்டா குடிகார பயல, உன் பாட்டுக்கு போய் பந்தயம் கட்டிட்டு வந்திருக்க? காளி என்ன விளையாட்டு பொம்மையா? என்னது விளையாட்டு பொம்மையா? எக்கோ, எனக்கு கெடா சண்டைங்கிறது விளையாட்டு இல்ல, வெறி. என்னோட பொறப்பே அதுக்குதான். இங்காரா, உன் வெறிக்கு காளியை ஊர்காக்கிறாத சொல்லிவிட்டேன். காளி எனக்கு மேல வெறி பிடிச்ச வேங்கையா இருக்கான். Y'all won't chase, don't give 'em my digits. That man talking outlives him. Y'all won't chase, don't give 'em my digits. கார்த்தி, ஜாகுவாரை பாத்தியா? நல்லா மஸ்தேறி சும்மா யானை மாதிரி நிக்குது. ஐயாவு 17வது முட்டில் அந்த கெடாவை சோழியை முடிச்சிடணும். புரிஞ்சுதா? எதுக்கு நான் இம்புட்டு மெனக்கட்டு ஒத்த கடையில் போய் களம் போட்டுக்கிட்டு ஆவி ஊர்லேயே வச்சு முடிச்சு விட்ருக்கலாம். டேய், தர்மம் பண்ணாலும் தலையை அறுத்தாலும் எதிரி இடத்துல செஞ்சாதாண்டா மரியாதை. பக்காவா ரெடி ஆயிருச்சு. கார்த்தியே, ஜாகுவார் சுத்தமா நெத்தி வைக்குது. அண்ணே, அந்த ஒத்த முட்டுக்கு ஒரு போன் ஆச்சு போடனே. ஆமாம் பாவா, பாவம் அந்த ஆளு நம்மளை விட்டா அவனுக்கு யார் இருக்கா? அந்த தரித்திரியம் பிடிச்சவனை பத்தி பேசுனேன்னு வையே, எனக்கு கெட்ட கோவம் வரும். பொத்திக்கிட்டு இருக்கணும். நீ என்ன வேணா பண்ணிக்க, ஜாகுவார் களத்தையே கதற உண்ணும். அம்புட்டுதான். இந்த வட்டம் பாரு. சரி, வரேன்.